ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம 5 விதமான தோசை வெரைட்டி பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி தோசை. கருப்பு கவுனி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 கப் கருப்பு கவுனி, 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கணும். இதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஊற வைக்கணும். இந்த கருப்பு கவுனியில் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், புட்டு என நிறைய வெரைட்டி பண்ணலாம். 3 hours ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். 5 அல்லது 6 மணி நேரம் மாவு புளிக்க வைக்கணும். புளித்ததுக்கப்புறம் தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சிக்கணும். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு கவுனி தோசை ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை தோசை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதில் எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ அளவு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி இதில் சேர்த்திக்கணும். இப்போ நம்ம 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டதுனால 1 கப் அளவு கருவேப்பிலையை இதில் சேர்த்திக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா அரைக்கணும். கருவேப்பிலைனால் 1 சிட்டிகை அளவு ஜீரகம் இதோட சேர்த்திக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடணும். எண்ணெயில் கடுகு தாளித்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய கருவேப்பிலை தோசை ரெடி. இது அரைச்ச உடனேயே அப்படியே ஊற்றலாம், புளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்லி தோசை. 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. இதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி கப்பில் காரத்திற்கேற்ப வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, தேவையான அளவு உப்பு, நம்ம ஊற வச்சதையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். 1 கட்டு அளவு கொத்தமல்லி தலையை எடுத்துட்டு அதை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாவில் சேர்த்திக்கணும். எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு இந்த மாவில் சேர்த்திக்கணும். அப்புறம் நம்ம கொத்தமல்லி, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் இதோட சேர்த்திக்கணும். கொத்தமல்லி மாவோட சேர்த்து அரைச்சா அது நல்லா இருக்காது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மல்லி தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கப், இட்லி அரிசி 1 கப், 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 hours ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சா இட்லி ஊற்றலாம், அதுவே மிக்சியில் அரைச்சா தோசை ஊற்றினா தான் நல்லா இருக்கும். ஃபைவ் to 6 hours கழித்து தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி நம்ம தோசை ஊற்றலாம். சுவையான மாப்பிள்ளை சம்பா தோசை ரெடி.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அலகர் தோசை. இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், கருப்பு உளுத்தம் பருப்பு 1 கப், 3மே சம அளவு எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 hours ஊற வைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு மிக்ஸி கப்பில் காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய், மிளகு, சுக்கு, தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். 5 to 6 hours மாவை புளிக்க வைக்கணும். இந்த மாவை கெட்டியாக அடை மாதிரியும் ஊற்றலாம், இல்லைன்னா தோசையாகவும் ஊற்றலாம். இதில் சுக்கு மெயினாக சேர்த்திக்கணும். அடையாக ஊற்றுறதா இருந்தால் வரமிளகாய், சுக்கு, மிளகு இது 3ஐயும் கொரன்னு அரைச்சி அதில் சேர்த்திக்கணும். தோசையாக ஊற்றுறதா இருந்தால் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்திக்கணும். நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான அலகர் தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.